வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மகி வக்ரதுண்டாயதிமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாயத்மகி மகாசேனாயதிமிகி தன்னோ ஷண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 4/5/2024 சனிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். இன்றைய திதி மாலை 6:10 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் மாலை 7:49 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை. மாலை 4:30 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்கள், மேஷ ராசியை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து சந்திர பகவான் 12ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். இந்த நல்ல நாளில் குரு பகவானும் பெயர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றம், ஏற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அவற்றை சரியாக பயன்படுத்தி பழைய பிரச்சனைகளாக தீர்த்துடுங்க. ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்தில் தனக்காரனாக இருந்து உங்கள் காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் வம்பு வழக்குகளில் பயணிக்கக்கூடிய கேது பகவானை பார்க்கிறார். அதனால் இந்த காலத்தை பயன்படுத்தி வரக்கூடிய வருமானத்தை வைத்து, வரக்கூடிய நல்ல விஷயங்களை வைத்து பழைய பிரச்சனைகள்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதாசல மூர்த்தியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மருதாசல மூர்த்தியின் அருளால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு நகர்கிறார் சந்திர பகவான். 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு நகரக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றம், ஏற்றம் வர காத்திருக்கிறது. ஜென்மத்தில் குரு பகவான் வந்தாலும் சில அலக்கழிப்புகள் இருந்தாலும் இன்றைய நாள் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கு. இந்த நல்ல நாளில் சென்னை திருவல்லிக்கேணியில் அருள்பாலிக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள், மீசை பெருமாள், வாய்ப்புள்ளவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் மீசை பெருமாளை போய் பாருங்க. இன்றைய நல்ல நாளில் பார்த்தசாரதியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது திடீர் லாபம் அனுபவிக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை இன்று மிக மிக சிறப்பாக இருக்கு. 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை நோக்கி சந்திர பகவான் நகர்கிறார். 9ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். சந்திர பகவான் 10ஆம் இடத்துக்கு நகர்ந்து பதவி விஷயமாக, வேலை விஷயமாக, வருமான விஷயமாக அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வேலை விஷயமா மேலதிகாரிகள் பார்ப்பீங்க. வேலை விஷயமா நல்ல ஒரு நபரை சந்தித்து அவர்களின் மூலியமாக வாழ்க்கையில் வேலை விஷயமாக ஏற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் வேலை வழங்கும் வேலவன் சென்னை சிறுவாபுரியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சிறுவாபுரி முருகன் அருளால் வேலை சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களே, கடகராசியை பொறுத்தவரை இன்று மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யணும். கடகராசியின் நிறமாக இருக்கக்கூடிய வெள்ளை ஆடையை உடுத்த வேண்டாம். தந்தை வழி உறவில் சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால தந்தை வழி உறவுக்காரர்களை சந்தித்து வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. மன வருத்தம் தரக்கூடிய நிகழ்வுகள் வந்துடும். பார்த்து நடந்துக்கணும். போக்குவரத்தில் போகும்போது பார்த்து போகணும். வாகனத்துக்கு தேவையான எரிபொருளாக நிரப்பியிருப்பாமா, வாகனத்தில் பழுதெல்லாம் சரி செய்திருக்குமா அப்படின்னு பார்த்துக்கணும். இன்றைய நல்ல நாளில் வாகன பழுதை நீக்கும் அற்புத கடவுளாக இருக்கக்கூடிய சென்னையில் அருள்பாலிக்கக்கூடிய காளிகாம்பாளை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது காளிகாம்பாள் அருளால் வாகன தோஷம் நீங்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கு. 8ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான்
சில மன வருத்தங்களை, சில அழுத்தங்களை, சில போராட்டங்களை தந்தாலும் ராகு பகவானோடு சேர்ந்து எதிர்பாலினத்தால் வம்பு வழக்குகளை ஏற்படுத்துவார். ஆணுகால் பெண்ணுக்கு தொல்லை, பெண்ணால் ஆணுக்கு தொல்லை, கணவன் மனைவி இடையே பிரச்சனை, இதை எத்தனை இருந்தாலும் இறை வழிபாட்டின் மூலியமாக அவற்றை சரி செய்து கொள்ள முடியும். இந்த நல்ல நாளில் திருச்செங்கோட்டில் அருள்பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அர்த்தநாரீஸ்வரர் அருளால் அர்த்தமான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களை, கன்னி ராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் என்றார். ஏற்கனவே 9ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறார். 7ஆம் இடத்தின் மூலியமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் குழந்தை பேருக்காக இறை வழிபாட்டை செய்து கொள்வதற்கு, மருத்துவம் செய்து கொள்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் குழந்தை பேரு தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் திருச்சி மலைக்கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய தாயுமானவர். சிவபெருமானே தாயாக இருந்து பிரசவம் பார்த்த கடவுள். அந்த தாயுமானவரை மனசு நினைச்சிட்டு வாய்ப்புள்ளவர்கள் தாயுமானவர் சன்னதிக்கு சென்று இறைவனை வழிபடும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசியை பொறுத்தவரை தொட்டது துலங்க போகுது. சில விஷயங்கள் அழுத்தத்தை தரும். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் என்றார். அதே மாதிரி 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் பயணம் செய்து சில வருத்தங்களை, சில அழுத்தங்களை, சில போராட்டங்களை தந்து வேலை விஷயமாக பின்னடைவை தந்தாலும், உறவுகள் விஷயமாக வாக்குவாதத்தை தந்தாலும், அவமரியாதை தந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை சிறப்பான நாளாகத்தான் இருக்கிறது. இந்த நல்ல நாளில் சந்திர பகவான் தரக்கூடிய தொல்லைகள், குரு பகவான் தரக்கூடிய தொல்லைகள் இருந்து விடுபடுவதற்கு பழமுதிர் சோலைகள் அருள்பாலிக்கக்கூடிய ராக்காய் அம்மன் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ராக்காய் அம்மன் அருளால் உறவுகளால் வரக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்றார். 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபத்தை வழங்குகிறார். குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு பயணம் ஆயிட்டாரு. வாழ்க்கை துணையால் லாபம், திடீர் திருமண வரவு, திடீர்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிந்தவர்கள் கூட சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலம், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் விருச்சிக ராசிக்காரர்கள் சென்னை கோயம்பேட்டில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சிவனருளால் சுகம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் என்றார் ராகு பகவானோடு சேர்ந்து. உடல் உபாதை, தோல் நோய், இடுப்புக்கு கீழே வலி, கால் பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, இரத்த அழுத்தம், இப்படியாக உடலில் பல்வேறு பாதிப்புகளை தனுசு ராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளும் உடல் வலியான ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. இந்த நல்ல நாளில் கண்டிப்பாக மருத்துவம் செய்து கொள்ளுங்க. மருத்துவரை போய் பாருங்க. மருத்துவத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய மகான் அப்படின்னா பாம்பன் சுவாமிகள். சென்னை திருவான்மியூரில் ஜீவசமாதியான பாம்பன் சுவாமிகளுடைய ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக என்ற ஒற்றை வரி ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் நோயானது முழுமையாக தீர்க்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். இன்றைய நாளில் பாம்பன் சுவாமிகளை மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நோய் தீர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்களுக்கு பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் என்றார். 5ஆம் இடத்துல தொழில் காரகனாக குரு பகவான் பயணம் என்றார். அப்ப தொழில் விஷயமாக பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வியாபார விஷயமாக அடுத்தவர்களை சந்திக்கக்கூடிய நாள். வெளிநாட்டு பயணத்திற்காக விண்ணப்பம் செய்யக்கூடிய நாள். வேலை விஷயமாக நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நாள். விடுமுறை காலமாக இருந்தாலும் இன்றைய நாளில் சில மனிதர்களை கண்டிப்பாக தேடி போய் சந்திக்கும் போது உங்கள் வாழ்க்கையானது வசந்தம் வீசும். மகர ராசிக்காரர்கள் அதியமான் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய கால பைரவர் மனசை நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது கால பைரவர் அருளால் காலத்தே வேலை கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் என்றார். 4ஆம் இடத்துல குரு பகவான் பயணம் என்றார். தாயாரின் உடல்நிலை சரி செய்யக்கூடிய நாள்.
தாய் வழி உறவில் இருந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய நாள். அதே மாதிரி தாய்மாமன் உறவில் இருந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய நாள். வெளிநாட்டு பயணத்திற்காக விண்ணப்பம் செய்யக்கூடிய நாள். சில அலைச்சல்களோடு வேலை விஷயமாக அலைச்சல்களும் உறவுகள் விஷயமாக வருத்தங்களும் இருந்தாலும் காரியம் நடக்கும். வேகம் முக்கியமா விவேகம் முக்கியமா நீங்க தீர்மானிச்சுட்டு வேகத்தை விட விவேகமே முக்கியம் என்று முடிவெடுத்து அமைதி காத்து இன்றைய நாளை நகர்த்தும் போது இன்றைய நாள் அற்புதம் நிகழும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய நாளில் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய மணக்குள விநாயகர் மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்கள், மீன ராசியை பொறுத்தவரை தொட்டது துலங்க போகுது, விட்டது கிடைக்க போகுது. மீனராசிக்கு ஜென்மத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் சில வருத்தமான நிகழ்வுகளை நடத்தினாலும் 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய குரு பகவான், அதே மாதிரி 2ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சுக்கிர பகவான் எல்லாம் சேர்ந்து அடுத்தடுத்து லாபத்தை தர காத்திருக்கு. 7.5 சனியுடைய பாதிப்பை குறைத்து சுக்கிர யோகம், குரு யோகம், செவ்வாய் யோகம் எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கு. இந்த நல்ல நாளில் மீன ராசிக்காரர்கள் ஆத்தூர் அருகே தலைவாசல் அருகே ஆரகலூரில் அருள்பாலிக்கக்கூடிய காமநாதீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், பூச நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யணும். வெள்ளையாடை உடுத்தக்கூடாது, வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. தனக்காரனாக குரு பகவான் வந்து தனத்தை கொடுத்தாலும் அதை அனுபவிக்க முடியாமல் விரைய செலவு வருதே என்ற வருத்தம் இருக்க தான் செய்யும். நெருப்பில் கண்டம் இருக்கும், பார்த்து போகணும். அதேமாதிரி கேஸ் லைட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணணும். திடீர் தீ விபத்து வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக நடந்து கொள்ளும் போது இன்றைய சந்திராசிரமம் விடுபட முடியும். இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அக்னி லிங்கேஸ்வரர் மனசை நினச்சிட்டு அவருக்கு வீட்டிலே ஒரு தீபம் போட்டுட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராசிரமம் விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு சனிக்கிழமை சித்திர மாசத்தில் வரக்கூடிய ஏகாதசி. யாருக்கெல்லாம் நிரந்தர வேலை வேணும்னு நினைக்கிறீங்களோ, வங்கி ஊழியராக இருக்கிறீர்களோ, பணம் கையாளக்கூடிய துறையில் இருக்கிறீர்களோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்றைய நாளில் ஏகாதசி விரதம் இருந்து சூரிய நாராயண பெருமாளை வழிபடும் போது உங்களுடைய தொழில் வளம் சிறக்கும், அர்த்தமுள்ள வாழ்வு அமையும். அனைவரும் ஏகாதசி விரதம் இருந்து எம்பெருமான் விஷ்ணு பெருமானுடைய அருளாசி கிடைக்கப்பட்டு இன்றைய நாளை போல எல்லா நாளும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள், இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். தொடர்ச்சியாக என்னுடைய ராசி பலன்களை வீப்ளேயில் காண்பதற்கு வீப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வீப்ளே யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அவற்றை காண தவறாதீர்கள். நாளை மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.